உங்களுக்காக இதோ அந்த ஆசிரியர் உங்களுக்காக மாணவர்களுக்காக போதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். பின்னே நின்றென்ன பிறவி பெறுவது, முன்னே நன்றாக முயல்தவம் செய்யல, என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. வணக்கம் மாணவர்களே, 4ஆம் ஆண்டிற்கான நன்னெறி கல்வி பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பேருவகை அடைகிறேன். நமது இன்றைய தலைப்பு அன்புடைமை என்பதாகும். இன்றைய பாடத்தின் முதல் அங்கமாக அன்பிற்கே இலக்கணமாக திகழ்ந்த ராமபிரானின் வாழ்க்கை சுவடுகளில் சில ஏடுகளை புரட்டலாம் பாருங்கள். ராமன் தன் தம்பிகளான பரதன், இலக்குவனன், சத்ருகுனன் ஆகிய மூவருடன் அன்புடன் பழகுவார். இவர்கள் மாற்றாந்தாய் குழந்தைகள் தான். அதாவது ராமனுக்கும் பரதனுக்கும் ஏன் இலக்குவனுக்கும் ஒரே தாய் கிடையாது. இவர்கள் 4வரும் வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவர்கள். ராமனை கோசலையும், பரதனை கைகேயையும், சத்ருகனையும், இலக்குவனையும், சுமித்திரையையும் ஈன்றெடுத்தார்கள். இருந்த போதிலும் இவர்களின் அண்ணன் தம்பி பாசத்திற்கு இவர்கள் ஈடு இணையின்றி திகழ்ந்தனர். ஒருவர் மற்றொருவர் மீது மிகுந்த அன்புடன் செயல்பட்டனர். இப்படி இருக்கையில் ஒரு நாள் ராமனின் சிற்றன்னையான கைகேயி தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து நாடாளும் உரிமையை வழங்கும்படியும், ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் தசரதனிடம் வரம் கேட்டார். வாக்கு மீறாத தசரதன் அவனமே ஒப்புக்கொண்டார். சிற்றன்னையின் வாக்கை பெரிதும் மதித்து அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ராமனும் காட்டிற்கு செல்ல விளைகிறான். ராமன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் மனைவியான சீதா பிராட்டியும் அவர் தம்பியான இலக்குவனனும் அவரை தொடர்கிறார்கள். இவர்களின் வனவாசம் கங்கை நதிக்கரையில் தொடங்கும் பொழுது குகன் என்ற வேடவர் குல தலைவனை அவர் சந்திக்கின்றார். இவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொள்கின்றனர். ராமன் மீது தான் கொண்ட அன்பின் ஆழத்தை காட்ட குகன் ஆழ்கடலில் இருக்கும் மீனை பரிசீலிக்கிறான். ராமன் மீது தான் கொண்ட அன்பின் உயர்வை காட்டுவதற்காக உயர்ந்த மலைகளில் கிடைக்கும் மலை தேனையும் ராமனுக்கு கொடுக்கின்றார். குகனின் அன்பை புரிந்து கொண்ட ராமபிரான் இவற்றை ஏற்கிறார். மீனை மறுத்தளிக்கிறார். இவர்களின் அன்பு மிகவும் ஆழ வேரூன்றி இருந்தது. ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே மிகுந்த பாசம் கொண்டவர்களாக திகழ்ந்தனர். தன்னுடன் பிறந்த 5வது தம்பியாகவே ராமன் குகனை நினைத்தார். அடுத்ததாக பரதனுக்காகத்தான் கைகேயி ராமனின் நாடாளும் உரிமையை தடுத்தார். இருந்த போதிலும் பரதன் மீது இவர் கிஞ்சிற்றும் சந்தேகமோ கோபமோ படவில்லை. தொடர்ந்து அன்பு மலையில் பரதனை நினைத்துக் கொண்டேதான் இருந்தார். அதே போலதான் பரதனும் அண்ணன் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார். அவர் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவன் அரியணையில் அமரவே இல்லை. ராமன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவருடைய பாதுகையை எடுத்துச் சென்று அரியணையில் அமர்த்தி நாடாண்டு வந்தார். தொடர்ந்து ராமன் தன் மனைவி சீதாவை தேடி திரிந்த காலத்தில் அனுமனை சந்திக்கின்றார். அனுமன் மீது அளவு கடந்த அன்பு கொள்கின்றார். அனுமனும் அன்பின் மற்றொரு உச்சகட்டமாக ராமன் மீது பக்தி கொள்கிறார். ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு பாராட்டினார்கள். தொடர்ந்து ராமாயணத்தில் வில்லனாக சித்தரிக்கப்படும் ராவணனின் தமையனான விபீடனன் ராமன் மீது அளவு கடந்த பற்று கொள்கின்றான். அதன் காரணமாக தன் அண்ணனை நிராகரித்து ராமனிடம் வந்து சேருகிறார். விபீடனனையும் ராமர் தன் மற்றொரு தம்பியாகவே பாவிக்கின்றார். ஆக ராமன், பரதன், இலக்குவனன், சத்ருகன் என்ற 4 சகோதரர்கள் குகனோடு சேர்ந்து 5 ஆகி, அனுமனோடு 6 ஆகி, விபீடனுடன் 7 ஆகி நிற்கிறார்கள். இவர்களின் இந்த அன்பு அளவு கடந்தது, இரத்த பாசத்திற்கும் அப்பாற்பட்டது.
ஆகவே மாணவர்களே, அன்பு என்பது நாம் உள்ளத்தில் என்றும் பெருக்கெடுக்க வேண்டும். அதை நாம் தாழ்பாலிட்டு அடைக்கலாகாது. இதையே தான் திருவள்ளுவரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்கிறார். ஆகவே அன்பை கட்டுப்படுத்தாமல் அனைவருக்கும் கொடுப்பதே சிறந்ததாகும். மாணவர்களே, தெய்வாம்சமாக கருதப்படும் ராமபிரானி தம் வாழ்நாளில் கண்டோர் மீதெல்லாம் அன்பை பொழிந்தார். அவரை போன்று அன்பை அள்ளி கொட்டாவிட்டாலும் கிள்ளியாவது கொடுக்கலாமே. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். குடும்ப உறுப்பினர்களோடு அன்பாக பேசுவோமே. நம் அண்டை அயலாரோடும் சண்டை சச்சரவு இன்றி அன்பு பாராட்ட வேண்டும். இது பள்ளிக்கூடத்தில் நடக்கும் ஒரு காட்சியாகும். ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். அவளின் உணவு கொட்டிவிட்டதாம். ஆனால் அவளுக்கு பசி எடுக்கிறது. அதே பள்ளியில் பயிலும் ஒரு மாணவன் அவளுக்கு உணவு கொடுத்து உதவுகிறார். ஆக நாம் நம் நண்பர்களுக்கும் அன்போடு உதவ முடியும். அடுத்ததாக நம் அண்டை அயலாருக்கும் தேவைப்படும் உதவிகளை பலனை எதிர்பாராது அன்போடு செய்யலாம். அவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது, அவர்கள் துன்பத்தில் வாடும் பொழுது அவர்களின் தேவையை உணர்ந்து நாம் உதவ வேண்டும். அவர்கள் வீட்டில் இல்லாத காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை செய்யலாம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ஆம், ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய செல்ல பிராணிகளை வெளியூருக்கு செல்லும் பொழுது கவனிக்க முடியவில்லை என்றால் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே. ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டு அன்பர் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் இருந்தால் அப்பொழுதும் அவர்களை நேரில் கண்டு நலம் விசாரிக்கலாம் அல்லவா? வாலிட சமூகத்தினரோடும் இணைந்து செயற்பட்டு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பொதுவாக கூட்டுப்பணி போன்ற நிகழ்ச்சிகளில் நாமும் பங்கு பெற்று ஒருவருக்கொருவர் உதவி நமது அன்பை வெளிப்படுத்த முடியும். அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே உண்மையானது என்பதை என்றும் உங்கள் மனதில் பரிடம். எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள்? எங்கே சற்று சிந்தித்து கூறுங்கள் பார்க்கலாம். வணக்கம், நன்றி, நலமா, சாப்பிட்டு விட்டீர்களா, வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஆம் மாணவர்களே, இவை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மந்திர வார்த்தைகள், மேஜிக் வேர்ட்ஸ். இதை எப்பொழுதும் நீங்கள் மறக்கலாகாது. உங்களை சுற்றி உள்ளவரிடம் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், அன்போடு வாழுங்கள். அன்பு ஒன்றே அழியாத ஆயுதம். சிந்தனை வரையில் நீங்கள் உங்கள் அண்டை அயலாரிடம் அன்பை வெளிப்படுத்திய நடவடிக்கைகளை பட்டியலிடுங்கள் பார்ப்போம். மாணவர்களே, இதுவரை அன்புடைமை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இதோ உங்கள் அறிவுக்கு விருந்தாக ஒரு புதிர் விளையாட்டு தயாராக இருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து விளையாடலாமா? இந்த புதிர் விளையாட்டை விளையாடுவதற்கு நீங்கள் ZZI.SH என்ற URL-ஐ தட்டச்சு செய்து TTA 9787 என்ற கோட்டை புகுத்த வேண்டும். அதன் பிறகுதான் உங்களால் இதில் விளையாட முடியும். வாருங்கள், என்னோடு சேர்ந்து விளையாடலாம். மாணவர்களே, அன்பு என்றால் என்ன? சமாதானம், பற்று, வெறுப்பு, சகிப்பு. பற்று பற்று என்பதுதான் அன்பு. நமது விடை சரியாகவே இருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போகலாம். ராமன் யாரை தன் தம்பியாக நினைக்கவில்லை? விபீடனன், அனுமன், குகன், ராவணன். ராவணன் அவன் கதையின் வில்லன் அல்லவா? அடுத்தது, யார் ராமனின் உடன்பிறவா தமையன்? உடன்பிறவா தமையன்? பரதன், இலக்கோணன், சத்ருகனன், அனுமன். அனுமன் அவனுடன் பிறக்கவில்லை. அனுமன் ராமனின் உடன்பிறவா தமையன். நன்றி மாணவர்களே. இன்றைய அன்புடைமை ஆசிரியர் சகுந்தலா தேவி அவர்களுக்கு மிக்க நன்றி. சற்று முன் நம்ம கூட
ஆசிரியர் சகுந்தலா தேவி நன்னறி கல்வியை மாணவர்களுக்காக போதித்தார். அவருக்கு மிக்க நன்றி. மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு வலியுறுத்தல், உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தது பிடித்திருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இவ்வளவு நேரம் இந்த வலையொலியில் உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு நாங்க மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். இதனால் உங்களுக்கு பயன் எதுவும் கிடைத்திருந்தால் அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி. சரிங்களா? முக்கியமாக மீண்டும் வலியுறுத்துகிறோம், சப்ஸ்கிரைப் செய்யாதுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க இந்த வலையொலியை. ஆசிரியர்கள் உறுப்பினராக வேண்டும் என்றால் இந்த தேசிய மலாயா தமிழ் பள்ளி ஆசிரியர் சங்கத்தில் தயவு செய்து கீழே நாங்க ஆரம்பத்துல சொன்னது போல அங்க கீழே யூடியூப்ல கீழே உங்களுக்கு வந்து HTTP லிங்க் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுல கிளிக் செய்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்கப்படும். நேராக கூகுள் ஃபார்ம் லிங்க் எடுத்துட்டு போயிடும். அதுல நீங்க பூர்த்தி செய்து நீங்க அனுப்பினா சங்கத்தின் உறுப்பினர்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள். சரிங்களா? இன்று நாளையும் ஞாயிற்றுக்கிழமை 2 ஆகஸ்ட். சரிங்களா? 2 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 6 கொஞ்சம் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது, அதாவது 7:30 மணி மட்டும். சரிங்களா? நாளைக்கு தலா 6 ஆசிரியர்கள் உங்களுக்காக பாடத்தை போதிக்க இருக்கிறார்கள். சரிங்களா? ஒரு வாரத்தில் ஆசிரியர்கள் மேற்கொண்டு 6 அல்லது 7 ஆசிரியர்கள் சனிக்கிழமை 6 மாலை 6 போல் உங்களை சந்திப்பார்கள். சரிங்களா? உங்கள் நேரத்தை எங்களுக்காக சரிங்களா, எங்களுக்காக சொல்வதை விட உங்க பிள்ளைகளுக்காக, மாணவர்களுக்காக செலவு செய்தது மிக்க மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த கூட்டரசு பிரதேச கோலாலம்பூரின் தேசிய மலாயா தமிழ் பள்ளி ஆசிரியர் சங்கத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.